அதாவது நேற்று புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு கூத்துப்பட்டறை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 234 நபர்கள் சேர்ந்த ஒரு கூத்துப்பட்டறை. நீங்கள் பார்த்தீங்களா அதை? பார்த்துவேன். டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடப்போட யாரும் எல்லாம் குஜிலி பஸ் தான். அந்த 0-0-0-0 அது என்ன? அப்படியா? அது நான் பார்க்கல. நான் அந்த ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்தேன். டிவிக்கு கட்சிக்காரங்களா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. 10 மணிக்கு மேலே எல்லாம் ஆஃப். காலையிலேருந்து ஜாலியாக இருந்தோம். ஏமா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏன் சார் நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு ஈவினிங் கொஞ்சம் கேளுங்க. அதான் அதுவும் கோபி சுதாகர் சொல்ற மாதிரி தான். நீ வந்து தெரியாமலாம் பண்ணல, நீ வேணும்னு தான் பண்ற. கல்யாண வீட்டுல இருந்து கருமாதி வீட்டு வரைக்கும் கூட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் காட்டுறாரு, நான் இப்படிதான், இவங்க தான் வருங்காலத்துல முதலமைச்சரை. கன்றாவியான கதை தான் அது. மனைவி வந்து செங்கல்பட்டில் திரிட்டு இருக்காங்க, கணவரை காணும். த்ரிஷாவை பத்தி பேசினா பர்சனல் கிடையாது. சங்கீதாவை பத்தியோ அவங்க பசங்களை பத்தி பேசினா ஏங்க பர்சனலுக்கு போறீங்க? விஜய்க்கு வந்து 3 நாள் 4 நாள் நடந்த சட்டசபையோட ஸ்கிரிப்ட் வந்து ஒரே நாளில் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அது அவர் படித்து மனப்பாடம் பண்ணிட்டாரு. சோஃபா மாடல் அரசு, அது எப்படி நான் சொல்றது? பாலிசி பல்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு மகேஷ் நாயகர் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் தம்பி. அதாவது நேற்று புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு கூத்துப்பட்டறை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 234 நபர்கள் சேர்ந்த ஒரு கூத்துப்பட்டறை. நீங்கள் பார்த்தீங்களா அதை? பார்த்தேன். அதாவது அது இந்த பரிதாபங்களில் இந்த கோபி சுதாகர் பண்ணுவாங்கல்ல, சட்டசபைக்குன்னே ஒரு பரிதாபங்கள் போடலாம் போல. அந்த அளவுக்கு வந்து ஒரு பரிதாப நிலையாக இருக்குது உள்ள. அவர் முதல்வர் சொல்றாங்க, நாங்க வந்து மக்களின் தயவுல இந்த ஆட்சி இருக்கு, அவங்க ஆதரவு கொடுத்தாங்க, இவங்க ஆதரவு கொடுத்தாங்கலாம் நாங்க இல்ல, மக்களின் தயவுல இந்த ஆட்சி, அதுவும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றாரு. அவர் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மக்கள் தயவுல ஆட்சி நடக்குதா, எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்ததுனால ஆட்சி நடக்குது? அதே போல சிவி சண்முகம் அவரோட அதுலேருந்து அதிமுக ஒரு 4-5 எம்எல்ஏக்களை ராஜினாமா செஞ்சதுனால இவர் ஆட்சி நடக்குதா? இப்போ ஒன்றும் இல்லை, அப்போ வந்து ஆளுநர் வந்து 234 தொகுதியிலும் எம்எல்ஏக்கள் இருந்ததுனால 118 பெரும்பான்மை இருக்கணும்னு சொல்லி கேட்டார். சரியா? இப்போ வந்து அங்கே அதிமுக சைடில் வந்து ஒரு 5 பேர் ராஜினாமா, இவர் ஒரு சீட்டு ராஜினாமா பண்ணிட்டாரு திருச்சி கிழக்குல. இப்போ 114 113 காட்டினாலே போதும் சட்டசபையில் பெரும்பான்மை. இப்போ ஒரு பக்கம் ராஜினாமா பண்ணி பெரும்பான்மையை குறைச்சிட்டாரு, ஒரு பக்கம் வந்து விசிகால இருந்து எல்லாருக்கும் அமைச்சர் பதவி, காங்கிரஸ் போல கட்சிகள்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துட்டு கூட்டணியில் கூட்டு வச்சிருக்காரு. இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து என்ன சொல்லுவாங்க, பின்ன நாங்கள் வந்து இல்லை திமுக அமைச்சு வச்சு தான் வந்தோம் சொல்லுவாங்க. அவங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லை, அவங்க தனியாக கட்சி தானே வச்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல முடியும், நாங்களே சிந்திச்சு நாங்களே யோசிச்சு தாங்க முடிவு பண்ணி நாங்கள் தாவக ஆட்சி அமைக்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து விசிகா வந்து ஆதரவு கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க, அதாவது வந்து ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, அதுக்காக தான் நாங்கள் வந்து போய் கொடுக்குறோம், ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஆட்சியை விரும்பி வந்து கொடுக்கல, விஜய் வந்து முதலமைச்சராக வரணும்னு சொல்லி வந்து கொடுக்கல. அவங்க ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, வேற வழி இல்லை, மற்றவங்க யாருக்கும் பெரும்பான்மை இல்லை, ஓரளவுக்கு பெரும்பான்மை நீ தான் வச்சுருக்கீங்க, அப்போ நாங்கள் ஆதரவு கொடுத்தா ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ட்டு போனா போதுன்னு அவங்க தயவால தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுங்க, அவங்களோட தயவால தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. நீங்கள் பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கல, மக்கள் வந்து உங்களுக்கு அரசாங்கத்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டு பெரும்பான்மை உங்களுக்கு கொடுக்கல. இப்போ நீங்கள் அராஜகமாக வந்து அதிமுக கட்சியை வந்து கலைச்சிட்டு அங்கேருந்து எம்எல்ஏக்களை சோஃபா அமைச்சு வாங்கிட்டு, அதுலேயும் அவரே சொல்கிறாரு சோஃபா மாடல் சொல்கிறேன், எனக்கு எதுவுமே புரியல சார், நீங்கள் பண்ணதான் சார் அது என்னங்க, நீங்கள் பண்ணது உங்களுக்கே புரியலன்றீங்க. மக்களுக்கு தெரியல, பார்க்குறவங்களுக்கு நீங்கள் தான் அனுப்புறீங்க. நீங்கள் முன்னாடி அதான் அந்த ரஜினிகாந்த் சொல்லுவார் பாருங்க, கருப்பு காய் சிவப்பு காய் போகுது, கருப்பு காய் பின்னாடியே போகுது அப்படின்ற மாதிரி சோஃபா வருது, பின்னாடியே முதலமைச்சர் வராரு. அப்போ அந்த சோஃபா யார் அமைச்சது, சோஃபாக்குள்ள என்ன இருந்தது, சோஃபா மாடல் அரசுன்னு சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாமையா இருக்கு? சிவி சண்முகம் வீட்டுக்கு போலையா சோஃபா, இல்லை வந்து விடுதலை சிறுத்தை ஆஃபீஸுக்கு போலையா? நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அதாவது டாஸ்மாகோட பார்ட்டி ஃபண்டு, அது வந்து ஒரு சில பார்ட்டிக்கு போயிட்டு இருந்த ஃபண்டு, அதை நாங்கள் வந்து இப்போ அரசு கஜானாவுக்கு மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது விவாதமாக மாறிச்சு. உதயநிதி அவர்கள் எந்திரிச்சு எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் பேசும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்று நீங்கள் அந்த குற்றச்சாட்டை வந்து பொய்யாவோ இல்லை போகிற போக்கில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் முதலமைச்சர், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க.
நீங்க பார்ட்டி ஃபண்டுக்கு ஏதோ ஒரு பார்ட்டி ஃபண்டுக்கு போச்சு, பார்ட்டி பேரை சொல்லுங்க, அது வழக்கு போட சொல்லுங்க. அங்க இருந்து நடக்கிறது அது ஊழல் தான். ஒரு இடத்துல ஒரு கம்பெனி நடத்துறாங்க, டாஸ்மார்க்ன்றத விடுங்க, இந்த வாட்டர் கம்பெனின்னு வச்சுங்களேன். ஒரு இடத்துல கம்பெனி நடக்குது, இந்த போத்தல் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அது உள்ள இருக்க தண்ணியோட காசு வந்து அந்த பாட்டிலோட காசு எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு 3 ரூபாய் ஆகுது. கம்பெனி மார்ஜினுக்கு வந்து அவங்க ஒரு 5 ரூபாய் எடுத்துக்கிறாங்க, 8 ரூபாய். மிச்சம் 1 ரூபாய் வந்து கடைக்காரனுக்கு, 1 ரூபாய் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த பார்ட்டி ஃபண்ட்னு சொல்றாங்களா, அந்த 1 ரூபாய் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 1 ரூபான்னு சொல்லிட்டு அவங்க இத்தனை லட்சம் வாங்குறாங்க, இத்தனை கோடி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருந்து அது முதலமைச்சருக்கு சொல்றாங்கன்னா, இவ்வளோ கோடி, அதாவது அது என்னமோ 60 கோடி என்னமோ சொல்றாங்க, 59 கோடி 60 கோடியா சொல்றாங்க. அந்த 60 கோடி வந்து பார்ட்டி ஃபண்டா போயிருக்கு. இப்போ நீங்க ஆட்சி அமைச்ச அப்புறமா ஒன்று அதை சொல்லலை, இந்த பார்ட்டிக்கெல்லாம் போயிருக்கு, இவ்வளோ காசு போயிருக்குன்னு நீ சொல்லலை. சொல்லி அதை வழக்கு பதிவு செய்யலாம். நீங்கள் அதையும் செய்யலை. பார்ட்டி ஃபண்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டீங்க, சரி, அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறமா அந்த கம்பெனியிலிருந்து அந்த காசை நிறுத்தப்பட்டதான்னா இல்லை, இவர் என்ன பண்ணுறாரு, அது முதலமைச்சருக்கு அரசாங்க நிதிக்கு மாத்துறாரு. அது வந்து தனி மனிதனோ தனி பார்ட்டியோ வாங்கினா எப்படி ஊழலோ, அது அரசாங்கம் வாங்கினாலும் தப்பு தான். அரசாங்கம் லஞ்சம் வாங்குதப்போ, அரசாங்கமே லஞ்சம் வாங்குறத நம்ம இப்பதான் பாக்குறோம். இந்த விஜய் கிட்ட தான் பாக்குறோம், சோஃபா மாடல் அரசு கிட்ட தான் பாக்குறோம். பின்ன நீங்க பாருங்க, அது தப்பு தானே. இது வந்து ஒரு புரிதல் இல்லாம நம்ம வந்து ஏதாவது யோசிக்கிறோமா புரியாம, இல்ல வந்து அவங்க பண்றது சரியா இல்ல நம்ம பேசுறது சரியான்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேது. நீங்க வந்து அது பெருமையா, ஒரு ரவுடியோ இல்ல ஒரு பார்ட்டியோ ஒரு அக்யூஸ்டோ ஒருத்தர்கிட்ட இருந்து, ஒரு கம்பெனி நடத்துறவர்கிட்ட இருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் நீ கொடுத்தாதான் நீ கம்பெனி நடத்த முடியும்னு சொல்லிட்டு மிரட்டி வாங்குற மாதிரி நீங்க கவர்மெண்ட் வங்கியில வாங்குறீங்க. அதை இப்போ நீங்க அதை சேவ் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. அந்த பார்ட்டிக்கெல்லாம் இனிமேல் ஃபண்டு கொடுக்காதீங்க, பாட்டில் வேலையை குறைங்க, நீங்க வச்சுக்கோங்க அந்த காசை அப்படின்னு சொல்லி பாட்டில் வேலையை குறைச்சி மக்களுக்கு விநியோகம் பண்ணலாம்ல. அது பார்ட்டி ஃபண்டை வந்து தடுத்துட்டு நீங்க நிறுத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. அது நீங்க வாங்கிக்கிறீங்க. நீங்க அது என்ன வரியா, ஜிஎஸ்டியா? இல்ல, அது அரசு கஜானாவுக்கு தான் போகுதுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதுவே முதல்ல ஆதாரம் கிடையாது. ஆனா அவங்க சொல்றாங்க, தாவேக அரசு சொல்லுது அது வந்து எங்க கஜானாக்கு, இது கவர்மெண்டோட இதுக்கு வருதுன்னு சொல்றாங்க. அது தப்பு தானே. நம்ம பார்வையில வந்து அது சட்டப்படி தப்பு. அது அரசாங்கமே வாங்கினாலும் தப்பு தான். ஏன்னா நீ அதை வரியா வாங்கல, நீ அதை அதுக்கு வந்து இப்போ ஒரு பொருள் வாங்குறோம், இதுக்கு வரியோட சேர்த்து நம்ம கொடுக்குறோம்னா போது அது கவர்மெண்ட் போகும். அது வந்து வரி இல்லை, வரி தாண்டி நீங்க வாங்குறீங்க, அதுவும் ஊழல் தானே, அது தப்பு தானே. அது பெருமையா பேசுறாங்களே, அது பெருமையா பேசுறாங்க. அது பெருமை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அரசாங்கமே ஊழல் செய்யறதை இப்பதான் பாக்குறோம். ஊழல் பணத்தை வாங்குறத இப்பதான் நம்ம பாக்குறோம். இப்போ TNDIPRல வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க, எதிர்கட்சிக்கு தக்க பதிலடி அப்படின்னு நேற்று சட்டசபையில பேசினதை வச்சு. நீங்க வந்து தமிழ்நாடு அது வந்து தனித்துறை, அது நீங்க வந்து துறை சார்ந்த விளக்கங்களோ துறை சார்ந்த பதில்களோ தான் போடணுமே தவிர நீங்க வந்து டிவிக்கு ஐடிவிங் மாதிரி செயல்படக்கூடாதுன்னு இப்போ ஒரு பிரச்சனை புதுசா. அதாவது தாவே காய்ச்சல் மட்டும் தான் நம்ம புதுசா பாக்குறோம். இது வரைக்கும் நடைமுறையிலே இல்லாததெல்லாம். போயிட்டு HM ரூம்ல போயிட்டு போட்டோ மாட்டுறது, HM ரூம்ல இருந்து கிளாஸ் ரூம்ஸ்ல போய் போட்டோ மாட்டுறது, அமைச்சர் போயிட்டு குத்தாட்டம் போடுறது, இதெல்லாம் எந்த ஆட்சியில நம்ம பார்த்துருக்கோம்? நேத்து பாட்டு ஃபுல்லா, ஸ்கூல் ஃபுல்லா பாட்டு எல்லாம். என்ன பாட்டு போடுறாங்கன்னு தெரியல. டேடி மம்மி வீட்டுல இல்ல, தடை போட யாரும் இல்லை, எல்லாம் பாட வேண்டிதான், பாட்டு போட்டு ஆட வேண்டிதான். அதுக்கு என்ன அர்த்தம்னு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ரொம்ப, அதாவது எம்ஜிஆர் கூட அர்த்தமுள்ள பாடலாம் இருந்திருக்கு. விஜய்க்கு வந்து அர்த்தமுள்ள பாடலாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் குஜிலி மஸ்த் தான். நேத்து ஒரு குஜிலி மஸ்த் பண்ணியிருக்காரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் ஒரு மேங்கோ கேக்கு, இந்த சைடு ஒரு கேக்கு, சட்டசபைக்குள்ள கேக்கு போனுச்சு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி அமோனியாவில் வந்து மக்கள் துயரில் இருக்காங்க, அதனால தளபதி வந்து கேக் வெட்ட வேணாம் அப்படின்னு திருப்பி அமிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அது ஏன் திருப்பி அமிச்சாங்கிறதுக்கான பதில் வந்து நேற்று ஈவினிங் தான் தெரிஞ்சது ஒரு போஸ்ட்ல. அதாவது ஃபர்ஸ்ட் கேக்கு இவங்க கொடுத்தானாப்பா வெட்டுவேன், வேற யாரு கொடுத்தாலும் வெட்ட மாட்டேன்ற மாதிரி தான். அவங்க வேற கோச்சிக்கிட்டாங்களாம், காலையில இருந்து சட்டசபைக்கு போயிட்டு உங்க பத்திர அன்னைக்கு என் கூட தானே இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த 0-0:00 அது என்ன கணக்கு போஸ்ட்ல இருந்துச்சு? அப்படியா? அது நான் பார்க்கல, நான் அந்த போட்டோ மட்டும் தான் பார்த்தேன், போஸ்ட் எல்லாம் நான் பார்க்கல. ஒருத்தன் என்னன்னா, அண்ணனுக்கு வந்து இது வந்து ஏஐ போட்டோ, அதான் டிவிக்கு கட்சிக்காரங்களா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இது அசம்பிளியில நடந்தது. 10 மணிக்கு மேல எல்லாம் ஆஃப், இருட்டுக்குள்ள நின்றுட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க. காலையில இருந்து ஜாலியா இருந்தோம், ஏமா நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஏமா சும்மா இருக்க மாட்டியா இல்லையா? ஏன் சார் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு இவரையும் கொஞ்சம் கேளுங்க. அது உங்களுக்கு அது என்ன சொல்ல வராருன்னா, நார்மலைஸ் பண்றது. அதை நார்மலைஸ் இல்ல, அதான்
அதான் அதுவும் கோபி சுதாகர் சொல்ற மாதிரி தான். நீ வந்து வேணும், நீ வந்து தெரியாமலாம் பண்ணல, நீ வேணும்னு தான் பண்ற. அதான் வேணும்னே நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ற. ஏன்னா அவர் வந்து கல்யாண வீட்டு வந்து கருமாதி வீட்டு வரைக்கும் கூட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் காட்டுறாரு, நான் இப்படிதான், இவங்க தான் வருங்காலத்துல என் கூட இவங்க தான் வருவாங்க போவாங்க. அதனால நீ முதல்ல பேசி முடியும் இந்த கதையை. பேசு, சண்டை போடு, திட்டு, எங்க விச்சல் வாரிசு இருக்காங்க, நீ எதிர் சைடுல என்ன வேணா பேசு, நாங்க மட்டும் நாங்க கேட்போம், அவரு அப்படி பண்ணலையா, அவரு 3 கல்யாணம் பொண்டாட்டி வச்சிருக்கியா, இவங்க இது வச்சிருக்கியா, நாங்க கேட்போம். சண்டை போட்டு ஒரு நார்மல்ஸ் கொண்டு வந்துருவோம் இந்த 5 வருஷத்துக்குள்ள. நான் தெரிஞ்சுதான் பண்றேன், அவங்க கூட தான் பர்த்டே கொண்டாடுவேன், கல்யாணம் வீட்டு போனாலும் அவங்கள தான் கூட்டு போவேன், இலை வீட்டு போனாலும் அவங்க கிட்ட தான் கூட்டு போவேன், நான் பண்ணின்னு தான் இருப்பேன். நீ முதல்ல பேசி ஒரு முடிவு எடுத்துக்க, நீ நான் மண்ணுவே நீ பாத்துக்கன்ற மாதிரி தான். ஆமா. இப்ப நேத்து வந்து ஒரு குட்டி கதை சொல்றேன்னு சொல்லி ஒரு கன்றாவியான கதை தான் அது. அதுல தலையும் இல்ல வாழும் இல்ல, சும்மா ஏதோ சொல்லணுன்றதுக்காக. அந்த தாத்தா யாரு? விஜயா? அதாவது கணக்கு படி பார்த்தா, நான் என்னோட புரிதலை சொல்றேன். ஒரு தாத்தா வந்து இப்படி பார்த்துட்டு இருந்தாரு, கண்ணு தெரியல, அதுக்கு ஒரு குட்டி போய் வந்து கேட்கறான், அது உதயநிதினு நினைக்கிறேன் அவரோட கணக்குல. எங்கப்பா உங்க அப்பாவை காணோம், உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபை சொல்றாரு. சார் விஜய் சார் தோத்தா வர முடியாது சார் சட்டசபைக்கு, அது கூட தெரியலையா உங்களுக்கு? சரி நீங்க கிண்டல் பண்றீங்க, பார்த்துட்டு எங்க அப்பா காணன்றீங்க. இங்க கேகே நகர்ல வந்து உங்க பையன் இருக்கான், அவனை வந்து எங்க அப்பாவை காணும் தேடிட்டு தான் இருக்கான். கொஞ்சம் போய் அவனையும் ஒரு 8 பார்த்துட்டு, ஏதாவது நேற்று கூட பர்த்டே எல்லாம் முடிஞ்சது, ஒரு ஆசமா கேக் வெட்டிட்டு பார்த்துட்டு சந்தோஷமா வந்துட்டு வரலாம். இன்னொரு அவங்க மனைவி வந்து செங்கல்பட்டுல தேடிட்டு இருக்காங்க, என் கணவரை காணன்ட்டு. கொஞ்சம் அதெல்லாம் என்னன்னு பாருங்க. அடுத்தவங்க கை காட்டுறதுக்கு நம்ம இதை சொன்னாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏன் பர்சனல்ல போய் தடையிடுறீங்க. த்ரிஷாவை பத்தி பேசினா பர்சனல் கிடையாது, அது வந்து எதிர்ப்பு, வாதம், பெரிவாதம் எல்லாம் இருக்கு. ஆனா சங்கீதாவை பத்தியோ அவங்க பசங்களை பத்தி பேசினா ஏங்க பர்சனலுக்கு போறீங்க? பர்சனலுக்கு போல, பர்சனலுக்காக நாங்க சொல்லல. நீ வந்து இப்போ சொல்லும் போது முதலமைச்சரை காணோம், முன்னாள் முதலமைச்சரை காணோம், அப்படி இல்லைன்னா திமுக தலைவரை காணோம், அப்படி சொல்லல. நீங்க சொல்லும் போது உதயநிதி குத்துறா மாதிரி உதயநிதியோட அவங்க அப்பாவை காணும் தானே சொன்னீங்க, அது பர்சனல் இல்லையா? அப்ப அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் தாக்குறதா, எங்க அப்பா தோத்துட்டாருன்ற, அவர் கட்சி தலைவர்ன்றதை தாண்டி அப்போ நீங்க பர்சனலா பேசும்போது மற்றவங்களும் பர்சனலா தான் பேசுவாங்க. இது பர்சனலா எப்படி எடுத்துக்கிறது? அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு, செங்கல்பட்டுல உங்க ஒய்ஃப் ஒன்று தேடிக்கிட்டு இருக்காங்க, கணவரை காணோன்னு. அப்படியே உதயநிதியே சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு. அந்த கதை வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவருக்கு வந்து உடனே தாக்கி இருக்குல்ல மனசுல. அடுத்து இப்போ சபாநாயகர் வந்து காலைல ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. சிஎம் அந்த செய்கை, இப்படி செஞ்ச செய்கை வந்து சரிதான், அது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு. இந்த நேற்று சட்டசபைக்கு நாள் வந்து சொல்றாரு, சட்டசபைக்குள்ள எந்த செய்கையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப சபாநாயகர்னா சபைக்கு பொதுவா இருக்கிறது தானே சபாநாயகர். இது வந்து இப்படி செய்யறது வந்து நீங்க செய்கை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்க, அதுக்கப்புறம் சிஎம் செஞ்சதுக்கு அப்புறம் அதை சரின்னு சொல்றது வந்து எப்படி? முதல்ல அந்த செய்கை எதுக்கு? அது வந்து அதாவது ஸ்டாலின் வந்து காங்கிரஸோட டீல் முடிச்சார்ல, அப்போ வந்து பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, சார் எப்படி சார் காங்கிரஸோட இது கூட்டணி உறுதியாயிடுச்சாருங்க, அவர் முடிஞ்சிச்சின்னு இப்படி பண்ணுவார், அது முடிஞ்சிச்சின்னு சொன்னார்ல, அந்த சைன் வந்து அதுக்கப்புறமா அது ஒர்க் அவுட் ஆச்சு, அது வந்து ரீல்ஸில் நிறைய பரப்பப்பட்டது. அப்புறமா அது போகிற இடத்துல நிறைய இடத்துல கேட்டாங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதை வந்து அவர் தோத்ததுக்கு அப்புறமா அங்கே ஒரு பாபுவா, அவர் பேர் என்ன, ஒரு பாபுன்னு ஒருத்தர் ஜெயிச்சாரு, அவர் வந்து அவர் இப்படி பண்ண ஆரம்பிச்சார். அவர் ஒரு கையில் இப்படி பண்ணாரு, இவர் 2 கையில். அதை பார்த்துட்டு இன்னும் நம்ம கட்சிக்காரர் ஸ்கோர் பண்ணிட்டானே, ஸ்டாலின் சார் பண்ணதை வந்து இவர் நம்ம கட்சிக்காரர் இன்னொருத்தர் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் ஒரு கைனா இவர் டபுள் கை. நம்ம வந்து எப்பவுமே ஸ்கிரிப்ட் எழுதி அதை கரெக்டான நேரத்தில் இப்போ கேமரா வச்சு ஃபோக்கஸ் வச்சாதான் நம்மளுக்கு அதெல்லாம் வரும், மற்றவங்களாம் நேச்சுரலாக வரும். கேட்டு வாங்கி பண்ணிக்கிறாரு, இல்லை ஒரே வாட்டி பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அப்படி பண்றாரு. யாருமே இல்லையே, யாருமே இல்லையே, யாருக்கு ஏன் பண்றது? அவங்களுக்கு என்ன தெரியுமா, இப்போ அவர் மொத்தமா 10 நிமிஷம் பேசினாரா, அரை மணி நேரம் பேசினாரா? அரை மணி நேரம் வந்து எதுக்குன்னா ஒரு வாரமா கேள்வியா கேட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு படிச்சு மனப்பாடம் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி இங்க இருந்து டைரியில எழுதி விட்டாங்க. இந்த கேள்வி இந்த டீச்சர்ஸ் எழுதி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி சட்டசபையில இருந்து எதிர்கட்சி வந்து எழுதி விட்டாங்க. இதுக்கெல்லாம் போய் வீட்டுல போய் ஒரு வாரமா ஹோம்ஒர்க் பண்ணிடுறாப்ல. ஹோம்ஒர்க் பண்ணி நேத்து வந்து அரை மணி நேரம் பேசிட்டாங்க. ஆமா, சோஃபா மாடல் அரசு, அது எப்படி நான் சொல்றது, இந்த மாதிரி பேசிட்டு இப்ப சட்டசபை வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை எதுவுமே பேசலை. நேற்று விவசாயிகளை பற்றி பேசினாங்க, எதிர்கட்சி தூண்டி விட்டு தான் சில விவசாயிகள் வந்து போராடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டார். இப்போ நீங்கள் வந்து இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா திமுக, எது நடந்தாலும் திமுக, இப்போ விவசாயிங்க வந்து போறானாலும் அது எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க. அது இவங்க ஆட்சியில் மட்டும்தான் எது நடந்தாலும் அது தன்னோட குற்றமாவோ இல்லை அதை சரி செய்யறதுக்கோ செய்யாம அவங்க அவங்க அவங்க
அதுவும் இந்த விசில் வச்சு அதை நம்பிட்டு அப்படியே போடுறாங்க அதுல போராடினது வந்து அருள் ஆறுமுகம்னு சொல்லிட்டு அவர் தாவேகா தான். அவர் தாவேகா கட்சி வேட்பாளர் வேற. வேட்பாளர் நின்னு இல்ல ஒரு சில ஊர்கள்ல வந்து போராடும் போது துண்டு போட்டுட்டே வந்து போராடுறாங்க அவங்க கட்சிக்காரங்களே. அப்போ வந்து கேக்குறாங்க துண்டு எடுத்துட்டு போடுங்க பண்ணுங்க ஓட்டு கேட்டோம்ல, துண்டு போட்டு தான் ஓட்டு கேட்டோம், இப்ப நம்ம ஆட்சி தான் நடக்குது, நான் துண்டு போட்டு தான் போராடுவேன் அப்படிலாம் சொல்றாங்க. கொஞ்சம் நியாயவான்கள் இருக்காங்க. நியாயவான்கள் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி விவசாயிகளை வந்து அசிங்கப்படுத்துறது, இப்போ இன்னொருத்தவங்க தூண்டுதல் பேர்ல நீங்க போராடுறீங்கன்னா அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சொன்னதை செய்ய மாட்டேன், நான் இப்படிதான். நீங்க எப்ப மாத்துனீங்க திரும்ப? இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து 5000 ரூபாய் தான் வந்து தள்ளுபடின்னு சொல்றீங்க. 95,000 ரூபாய் கட்டுறவன் மிச்சம் அந்த 5,000 ரூபாய் சேர்த்து கட்ட மாட்டானா? 95,000 ரூபாய் கட்டுறான். அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து நீங்க 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி பண்றீங்க, மிச்சம் 95,000 அவன் கட்ட போறான். யாரு? ஒரு விவசாயி கட்ட போறாங்க. அப்போ 95,000 ரூபாய் கட்டக்கூடிய விவசாயி அந்த 5,000 ரூபாய் கட்ட தெரியாதா? அதையா நீ தள்ளுபடி பண்ற? அது பண்ணாமலே இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் மக்களுக்கு. இப்போ போன தடவை வந்து உதயநிதி அதை தானே சொன்னாரு, நகை கடன்லாம் தள்ளுபடி, நகைங்களா வச்சுக்கோங்க இப்ப வைக்கிறதுனால நாங்க எங்காச்சும் தான் வரப்போகுதுன்னு சொன்னாரு. அது பொய் தானே, ஏமாத்து தானே. அப்புறம் வந்தா 5,000க்குள்ள அது இதுன்னு மாத்தி சொன்னாங்கல்ல, நீங்களும் அதே மாதிரி தானே மாத்தி சொல்றீங்க. மகளிர் உரிமை தொகையும் அப்படிதான். நீங்க அதே போல ஊழல் பத்தி பேசுறாரு, பல விஷயங்கள் வெளியே வரும் போலயே, அது எல்லாம் பார்த்து சொல்றாரு. இப்படி திரும்பி அப்படி திரும்பி பின்னாடி உட்காந்து தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க. ஊழல் செய்யக்கூடாது, அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க, எல்லாம் சரி. நீங்க முதல்ல சரியா இருக்கீங்களா? நீங்க போயிட்டு ஒரு கட்சிக்கிட்டே நீங்க காசு கொடுக்காமையா கூட்டு வரீங்க நீங்க. அப்போ சரி, நான் ஒண்ணு என்ன சொல்றேன், அதிமுக ஆட்சி காலத்துல இருந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இல்லாம இருக்காங்களா? ஊழல் குற்றவாளி செய்யலையா? அவங்க ஊழலா இல்லையா? இப்ப தாவேகா வந்தோடனே அவங்க தூய சக்தியா மாறிடுவாங்களா? அதிமுக இருந்தா தீய சக்தி, டிஎம்கேல இருந்தா தீய சக்தி, தாவேகாக்கு வந்தா அவங்களே தூய சக்தி. என்ன புனித நீர்ல நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா பனையூர்ல? இதுல கொடுமையிலையும் கொடுமை வந்து சண்முகம் கம்யூனிஸ்ட் இருக்காருல்ல, தலைவர் சண்முகம் இருக்கார்ல, அவர் வந்து சொல்றாரு என்னைய வந்து பஸ் ஏத்தி கொள்ள ட்ரை பண்ணாரு செங்கோட்டையன். அது அப்போ வாச்சாத்தி. இப்ப 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு ஒன்றும் புரியல. கம்யூனிஸ்ட் கூட இப்படி ஆயிட்டாங்களே. கொன்னவனும் கொலை செய்யப்பட்டவனும் ஒரே கூடவே இருக்காங்க, ஒரே ஒன்னா இருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு அதுவும் டிவிகே ஆட்சியில மட்டும் தான் சாத்தியம். சமூக நீதி இல்ல, சமநீதியா கொடுத்துட்டாங்க. அண்ணாமலையார் கோவில வந்து பேருந்துல வந்து அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. இப்போ இதே திமுக ஆட்சியில திருவண்ணாமலையில ஒரு இஷ்யூ நடந்தது, அதுக்கு பல பேர் போராடினாங்க, தமிழ் தேசியவாதிகள் முக்கால்வாசி போராடினாங்க. இப்போ நீங்க திருப்பி வந்துட்டு அதே பண்றது வந்து எப்படி? இது அதிகாரத்தின் இது இல்லையா? அது இவங்களுக்கு முதல்ல தெரியாதுங்க அந்த விஷயம். வந்து அண்ணாமலையார்னு கோயில் இருந்ததா, இப்ப அருணாச்சலேஸ்வரர் எதுக்காக மாத்தினாங்க அப்படின்றது முதல்ல இவருக்கு தெரியாது. சொல்லி புரிய வைக்கணும் முதல்ல. அது வந்து திமுக ஆட்சியில திட்டம் போட்டு தான் செஞ்சாங்க. அது ஒரு குட்டி ஆந்திராவா மாறிட்டு இருக்கு. தெலுங்கர்கள் அதிகமா அங்க பிசினஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உனக்கு உள்ள வந்து தெலுங்கு பேர்லயே வந்து பதாகைகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், தமிழ் தேசியவாதிகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம், வேற எந்த கட்சிக்காரங்களும் அதை பெருசா பொறுப்பட்டு. இப்போ வந்து இது வந்து திமுக ஆட்சியில் மாற்றப்பட்டது தான். அதை அப்படியே இவங்க வந்து கவர்மெண்ட் பஸ்ல அதே ஸ்டிக்கர் ஒட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிட்ட சொல்லாத சொல்லிட்டாங்க, நாங்க மாற்ற போறது இல்லை, திமுக ஆட்சியில் என்ன பேர் வச்சாங்களோ அதே பேர்ல தான் இப்போ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றாங்க. நம்ம தமிழ் தேசியவாதிகள் இது கடுமையாக கண்டிக்கிறோம், இது போராடணும். தமிழுக்கு முன்னுரிமைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சமஸ்கிருதத்தை வந்து உள்ள விடுறதோ இல்லை பிற மொழிகளை உள்ள விடுறதோ சரியா இருக்குமா? அதுவும் வழிபாட்டு தலங்கள்ல தான் நம்மளோட வரலாறே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மாத்துறது தப்பு இல்லை? ஆமா, தப்பு தான். வரலாறு பண்பாடு எல்லாம் அதவங்க தானே இருக்கு. நம்மளோட கோயில்கள்ல, அதாவது ஒரு சம்புராயர் வந்து சொல்றாரு, சம்புராயர் வந்து கடைசி படையெடுப்பு, அந்த தெலுங்கர் படையெடுப்புல வந்து சம்புராயர்கள் தான் இங்க வந்து, அப்ப எல்லா அரசும் முடிஞ்சிச்சு. சோழர்கள் இல்லை, பாண்டியர்கள் வந்து பங்காளி சண்டை, இது இஸ்லாமியர்கள் வந்து ஃபுல்லா பிடிச்சாங்க, சேரர்களும் இல்லை, இஸ்லாமியர்கள் ஆட்சி நடக்குது, சம்புராயர் அரசு மட்டும்தான் இருக்கு. பாண்டிய நாட்டுல இருந்து எல்லாரும் இங்க சம்புராயரை தேடி அடைக்கலத்துக்கு வந்தாங்க படைவீடுக்கு. சம்புராயர் வந்து தெளிவா சொல்றாரு, அதாவது வந்து இஸ்லாமியனோ இல்லை வந்து இந்த தெலுங்கர்களோ இவங்க படையெடுப்புல நம்ம வந்து சாதாரணமா இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க நம்ம கோயில்களில் போயிட்டு ஆட்சி செய்ய பார்ப்பாங்க. கோயில்களில் ஒன்று கோயில்களை சேதப்படுத்த பார்ப்பாங்க, இல்லைன்னா அங்கே இருக்கிற கோயில்களில் இருக்கிற கல்வெட்டுக்குள்ளே விஷயத்தை மாற்ற பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம பண்பாடும் அடையாளமும் கோயில்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்புராயர் சொல்றாரு. அது வந்து இவங்க இன்னைக்கு நடைமுறையில் இருக்க அரசு வரைக்கும் அது செய்யுது. அப்படிதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இருமொழி கொள்கை அப்படின்னு பேசிட்டு இப்போ பிற மொழிகளுக்கு வந்து ஆதிக்கத்தை கொடுக்குறதும், அது குறிப்பாக சாதி இல்லைன்னு இந்த கட்சிக்காரங்க தாவேக்காவினர் வந்து அவங்களே கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு பார்ப்பனரை நீங்கள் போட்டிருக்கீங்க, இதில் எங்கே சாதி இல்லாமல் இருக்கு?
அவங்க சாதி பார்த்து தான் சாதியை வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அவரே தான் சொல்கிறாருல்ல, இப்போ நீங்கள் எத்தனை பேரை வந்து பட்டியல் சமுதாயத்தில் இருக்கவங்கள வந்து அமைச்சர் பதவியில் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது விஜய் கிட்ட வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று அவர் சாதியும் பார்க்குறாரு, 2வது மக்கள் இருக்காங்களா விஜய்க்கு சுற்றி ஓட்டு போட்டாங்களே அவங்க வந்து யார் நிற்க வச்சாலும் ஓட்டு போடுவாங்க. மக்கள் பார்க்கல, விஜய்க்கு ஓட்டு போகிற மக்கள் பார்க்கல. அவங்க வந்து ரேண்டமாக விஜய் கட்சிக்காரன் எவனெல்லாம் அவனை ஓட்டு போடணும் அப்படி ரேண்டமாக போட்டாங்க. ஆனால் விஜய் ஜாதி பார்த்து தான் வந்து பொறுப்புகளை பிரித்து கொடுத்துருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. இப்போ 8 பட்டியல் சமுதாயத்தில் கொடுத்தேன், எனக்கு தெரிஞ்சு 6 பறையர் 2 தேவேந்திர குல வேளாளர்னு நினைக்கிறேன். அதான் பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிறவங்கள கொடுத்துருக்கிறதா சொல்கிறாரு. ஆனால் வந்து பெரும்பான்மை சமுதாயமாக இருக்க வன்னியர்களுக்கு வந்து 4 சீட்டு தான். ஆனால் இதில் விஜய் வந்து விஜய் விஷயத்தில் இன்னொரு கவனிக்க வேண்டியது என்னன்னா, தமிழ் தேசியவாதி கவனிக்க வேண்டியது என்னன்னா, திமுக வந்து 9 அமைச்சர்கள் வச்சுருந்தாங்க தெலுங்கர்களை. இவங்க வந்து தாவேகா வந்து 8 அமைச்சர் வச்சிருக்காங்க. ஒரு மாற்றமும் இல்லை. இது ஒரு குட்டி தெலுங்கானாவா இல்லை ஆந்திராவா தான் நம்ம கேட்கணும். அதை பற்றி சொல்லுங்க. இப்போ விஜய் சாருக்கு நம்ம கேட்கறது தான். நீங்கள் முதல்ல அதை பற்றி சொல்லுங்க. ஏன் 8 அமைச்சர் கொடுக்கணும்? எந்த விகிதாச்சார அடிப்படையில் கொடுத்தீங்க? 8 அமைச்சர் ஏன் வரணும் தெலுங்கர்கள்? நீங்கள் கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்தீங்களா? இதை பெருமையாக சொல்கிறீங்களா? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள நான் 8 பேரை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்களே, வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்கள். மாற்று கருத்து இருந்தாலும் விசிகா இவர் வன்னியரசு மேலே எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்குது. அவர் முன்னாள் பேச்சுக்கள்லாம் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு முரண் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அந்த அமைச்சர் பதவிக்கு வந்த அப்புறமா கொஞ்சம் பொறுப்புத்தன்மை வந்து தான் நான் பார்க்குறேன் அவரோட செயல்பாடை பார்க்கும்போது. நம்ம வாழ்த்துக்கள் தான் சொல்கிறோம். இப்பயும் வன்னியரசுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் தான் சொல்கிறோம். சரி, இது வரைக்கும் எந்த பொறுப்புலையும் கிடைக்கல. ஒரு ஃப்ளூக்கில் இந்த வாட்டி அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடச்சிருக்கு. அதை நம்ம வாழ்த்து தான் செய்கிறோம். பட்டியல் சமுதாயத்துலேருந்து நீங்கள் கொடுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் இங்கே ஒரு பக்கம் வந்து தெலுங்கர்களுக்கு வந்து 8 அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. எந்த அடிப்படையில் கொடுத்துருக்கீங்க? முக்கியமான துறைகள் எல்லாமே. தொழில் வளர்ச்சித்துறை, அப்புறம் பொதுப்பணித்துறை, ரொம்ப முக்கியமான பொறுப்புகள்லாம் வந்து தெலுங்கர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து விளக்கி சொல்லணும். ஏன்னா இது சாதி ஊழலுங்க. இது நம்ம எப்படி வந்து இடப்பங்கீடு கேட்கும் போது நம்ம ஒரு சமுதாயத்துக்கும் எத்தனை பங்கீடு வேணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வாங்குறோமோ, அதே போல் வந்து நம்மளுக்கு அது எப்படி போலீஸ் வேலையிலையும் அப்படி தான். போலீஸ் வேலையிலையும் நம்ம இடப்பங்கீடு அடிப்படையில் தான் நம்மளுக்கு வரணும்னு நம்ம அந்த இடஒதுக்கீடுன்றது அதுக்காக தான். எல்லா இதுலேயும் அது இருக்கணும், நடைமுறையில் இருக்கணும். ஒரு போலீஸ் வேலையாக இருக்கட்டும், ஒரு டீச்சர் வேலையாக இருக்கட்டும், விவோ ஆஃபீஸாக இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே இப்படி தான் வரணும்னும் போது அரசாங்கத்திலே அப்படி தான் வரணும். அரசாங்கம் செயல்படுத்துகிறாங்கல்ல, அவங்களும் அப்படி தான் வரணும். அப்போ அப்படி வரும்போது நீங்கள் எந்த அடிப்படையில் மொத்த அமைச்சரில் வந்து 8 அமைச்சர்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் கொடுத்துருக்கீங்க? 40% கொடுத்துருக்கீங்க. 40% இங்கே தெலுங்குல இருக்காங்களா? அப்போது அது பார்க்கணும்ல. அது இனிமே தானே பண்ண முடியும். இப்போ வகுப்பாரி பிரதிநிதித்துவம்ன்றது வந்து வகுப்பாரி கணக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மாற்ற முடியும். ஆனால் இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கீங்களா உங்கள் தேர்தல் அறிக்கையில்? நீங்கள் சொல்லியிருக்கீங்களா நான் சாதி வாரி கணக்கு எடுப்பேன்ட்டு? அப்போ உங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது தானே? திமுக எடுக்கலை, சொன்னாலும் அதை கேட்கல. அப்போ நீங்கள் எடுப்பேன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்கள் அந்த அடிப்படை உங்களுக்கு தெளிவு இருந்ததுன்னா நீங்கள் அந்த இங்கே வந்து நம்மளே சாதி கணக்கெடுப்பு எடுப்புன்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து நம்ம அமைச்சரவையில் அதே மாதிரி தான் கொடுக்கணும். நீங்கள் ஒரு பிராமணருக்கு கொடுங்க, அது திமுக சொல்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்க்க போகிறது இல்லை. பிராமணர் எதிர்ப்புன்றதே வந்து நம்மளுக்கு முதல்ல இல்லை. எல்லா மக்களும் இங்கே தெலுங்கர்கள் வாழும்போது அவங்க வாழக்கூடாதுன்னு என்ன இருக்குன்னா 2 பேரும் ஒன்றா தானே வந்தாங்க. இங்கே படையெடுப்பில், விஜயநகர படையெடுப்பில் 2 பேரும் ஒன்றா தானே வந்தாங்க. அதுக்கப்புறம் தானே பிராமணர்களுக்கு, விஜயநகர ஆட்சிக்கு அப்புறமா தானே பிராமணர்களுக்கு வந்து முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படுது. அப்போ நீங்கள் மட்டும் இங்கே முதலமைச்சராக இருக்கீங்கல்ல, அப்போ பிராமணர்கள் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? அவங்களும் இருக்கட்டும். இப்போ மேகதாது அணை குறித்து இப்போ பேசும்போது அந்த துறை அமைச்சர் பேச மாட்டேங்கிறார். புஷி ஆனந்த் அந்த துறை கையில் வச்சிருக்காரு. அவர் பேச மாட்டேங்கிறார். ஆதவர்ஜுனா எந்திரிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. கடைசியில் இந்த தாவேகால எந்த துறையில் இருக்கவன் யார் தான் என்னத்துக்கு தான் பேசுவாங்கன்னே எனக்கு தெரியல. இப்போ முதலமைச்சர் இருக்கிற துறையை கேட்டா அதுக்கும் ஆதவர்ஜுனா எந்திரிச்சு பேசுறாரு, இல்லைன்னா ராஜ்மோகன் பேசுவாரு. நீர்வளத்துறையை பேசும்போது அதுக்கும் ஆதவர்ஜுனா எந்திரிச்சு பேசுறாரு. இது இப்போ யார் தான் பொறுப்பான பதில் சொல்வா? இப்போ 2 பேருக்கு மட்டும்தான் இங்கே அரசியல் தெரியுமா? அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் நல்லா பேசுவாங்க. ஓரளவுக்கு அரசியல் தெரியுமான்னு சொல்ல முடியாது, நல்லா பேசுவாங்க. ஓரளவுக்கு புரிதல் இருக்குது, அரசியல் புரிதல், உள்வாங்கல் இருக்குது. புஷியானதுக்கு அந்த அளவுக்கு வந்து மெமரி பவரோ இல்லை வந்து அவர் இன்னும் நடவடிக்கை ஏதாவது பேசினா தான் தெரியும். அவர் விஜய் மாரி அவர் ஹைட் ஆகி தான் இருக்கார். பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை, எந்த ஒரு கூட்டம் நடத்தினாலும் பத்திரிகையாளர் சந்திச்சா கூட ஒரு 2 வாரத்தில் தான் பேசுவார். அதுக்கப்புறம் விட்டு போயிடுவார். அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். பேச தெரியுமான்னு நம்மளுக்கு தெரியல. முதல்ல அவங்க பேசினா தான் நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு துறையை சார்ந்து ஏதாவது தெரியுமான்ட்டு நம்மளுக்கு தெரியலையே. மேகதாது இப்போ அது மேகதாதுன்னு வெறும் அணைன்னு மட்டும் பார்க்க முடியல. அது 2 ஸ்டேட்டோட ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. இப்போ அதில் ஒன்று தப்பாயிடுச்சுனாலும்
திருப்பியும் இங்க கலவரமா மாறும். அதை ஹேண்டில் பண்ணிடுவாரா அவரு? பேசவே மாட்டேங்கிறாரு, எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு ஒரு கேள்வி. இல்ல கலவரம் கண்டிப்பா உண்டாகும். அது நம்ம கேட்டா ஒண்ணு அவன் வந்து அங்க தமிழன் அடிக்கிறது, இங்க நம்ம பதிலுக்கு ஏதாவது பண்றது, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப அவர் அங்க முதலமைச்சர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் மேல ஏதாவது அணை கட்ட போறான்றத அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு அவர் முடிவுல. இங்க வந்து நம்மளும் தீர்மானம் போட்டாச்சு. எல்லா கட்சியும் ஒருமித்த கருத்தோட கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இப்ப நம்ம பேசி முடிவு எடுக்கலன்னா நம்ம அடுத்தது கோர்ட்டுக்கு போறோம். அது எப்படின்னா கட்ட முடியாது. ஆனா திருப்பியும் நீங்க ஆணையம் தானே கேக்குறீங்க. நேத்து பேசும்போது கூட பழைய ஆணையம் வேண்டாம், புதுசா ஒரு ஆணையம் வேணும் அப்படின்னு தான் ஆதவர்ஜுனா பேசுறாரு. புதுசா ஆணையம் எதுக்கு? அவங்க அவங்க என்ன இல்ல புது ஆணையம் போட போறாங்கன்னா டிஎம்சி தண்ணி எதனா அதிகமா கேட்டிருப்பாங்க. இப்ப 172 டிஎம்சி தண்ணி வந்துட்டு இருக்கு. கரெக்டா கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு. அது எதனா ஏத்தி கேட்டிருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வர வேண்டியது வந்து 400 டிஎம்சி தண்ணி வரணும். நம்மளுக்கு சட்டப்படி பார்த்தா அது குறைஞ்சது வந்து 200 ஆச்சு வரணும். 200 வரல. 260 என்னமோ வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இப்ப வந்து இப்ப கடைசியா கொடுத்தது வந்து 172 டிஎம்சி தண்ணி தான் வந்துட்டு இருக்கு. அது வந்து அது இல்லாம அவங்களுக்கு வந்து ஓடுற கிலோமீட்டரை விட நம்மளுக்கு ஓடுற கிலோமீட்டர் தான் அதிகம். மொத்தம் 420 430 கிலோமீட்டர் ஓடுது. அதுல வந்து கிட்டத்தட்ட 270 300 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு தான் ஓடுது, அவங்களுக்கு கம்மியா ஓடுது. அதே போல பார்டர்லயே வந்து 60 கிலோமீட்டர் தமிழ்நாடு பார்டர், ஆந்திரா கர்நாடகா பார்டர் டச் ஆகி வரும். அது நம்மளுக்கு தான் வந்து அதிகமா ஓடுது. அப்படின்னும் போது நம்மளுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். அங்க உருவானாலும் நம்மளுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். ஆமா, உலக நதிகளின் விதிப்படியே அந்த நதி எங்க போய் கடைசியா முடியுதோ கடைமடை அந்த பகுதிகளுக்கு தான் உரிமை அதிகம் அப்படின்ற மாதிரி. அது ஆமா அப்படிதான் இருக்கு ரூல். ஏன்னா நீங்க நைல் நதியை பாத்தீங்கன்னா 16 நாடுகள் பிரிச்சு வச்சிருக்காங்க, வேற வேற நாடுகள். இங்க நம்ம ஒரே நாடு தான் சொல்றோம், ஸ்டேட் மட்டும் தான் வேற வேற. அப்புறம் நம்ம பிரிச்சு இதுல என்ன இருக்கு? இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த இஷ்யூ சென்சிட்டிவா மாறும்போது இப்போ நீங்கள் ஒரு துறையை வந்து ஒருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னா இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்றதை பார்த்து தானே கொடுப்பாங்க. இல்லை இவங்க எல்லாம் புதுசு தானே, நம்ம அவங்க ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படி பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. எல்லாருமே புதுசு, எல்லாருக்குமே எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் முதலமைச்சருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, என்ன ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா அவரோட துறையை சார்ந்து பேசும்போது கூட பேச மாட்டாரு. எதிர்கட்சியிலேருந்து ஏதாவது குற்றச்சாட்டோ இல்லை ஏதாவது வச்சா கூட பேச மாட்டாரு, பதில் பேச மாட்டாரு. அப்போ இவங்க போக தான் தெரியும் அவங்க நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஆதவர்ஜுனா பேசுனதுல என்னன்னா, இப்போ அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டாங்க. நீங்கள் இப்போ நதி பங்கீடுன்றதை விட்டுட்டு அவங்க குடிநீருக்குன்னு போய் கேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைகோர்ட்டில் போய் நின்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அது மாற்றி பண்ணிட்டாங்கன்னு தெரியும் போதே நம்ம அடுத்த வேற எதுனா பண்ணணும் இல்லை. நீங்கள் திருப்பி ஆணையம் அப்படி போய் நிற்கும் போது அது எந்த இடத்துல நியாயமாக இருக்கும்? நீங்கள் காங்கிரஸும் கூட்டணியில் வச்சுருக்கீங்க, அங்கே ஜெயிச்சது காங்கிரஸ் தானே. ஆமாம், அதான் பேசி முடிவு எடுக்கலாம். அதுதான் என்ன பண்ணுவோம் தெரியல. அதுவும் சொல்லியிருக்காங்களா, சட்டசபையிலேயே சொல்லியிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நீங்களும் புதுசு, கர்நாடகாவில் ஜெயிச்சவரும் புதுசு, கேரளாவில் ஜெயிச்சவரும் புதுசு, நீங்கள் நதி நீர் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் எல்லாரும் பேசி முடிவெடுங்க, எல்லாம் நீங்கள் போய் பேசி நேரடியாக பேசி முடிவெடுங்க. அப்படி இல்லைன்னா சட்ட போராட்டம் நடத்தலாம். முதல்ல நீங்கள் ஒரு பேசி பாருங்க சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நடைமுறையில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது சட்டசபையிலே பேசியிருக்காங்க பேசணும்ட்டு. இப்போ சட்டசபையில் உதயநிதி அவர்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. வெளிநடப்பு செஞ்சும் அங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சியை பார்த்து. ஆனால் யாருமே இல்லை. இப்போ உதயநிதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதாவது எதிர்கட்சி நாங்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டோம், சபை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோடனே நாங்கள் வெளியே போயிட்டோம், ஆனாலும் சில அமைச்சர்கள் வந்து பதில் பேசிகிட்டு இருக்காங்க எங்களை பார்த்து, நாங்கள் அங்கே இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு. நேற்றும் அதான் நடந்தது, விஜய் அவர்களும் அதான் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி சட்டசபை வந்து எப்படி மக்கள் மத்தியில் இது எப்படி போய் சேரும்னு நினைக்கிறீங்க? யாருமே இல்லாமல் யாருக்கு பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதாவது விஜய்க்கு வந்து அந்த 3 நாள் 4 நாள் நடந்த சட்டசபையோட ஸ்கிரிப்ட் வந்து ஒரே நாளில் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை அவர் படித்து மனப்பாடம் பண்ணிட்டாரு. உதயநிதி இருக்கும்போது அவங்க எதிர்கட்சிகள் இருக்கும்போது பேச ஆரம்பிச்சாரு. அதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அவர் அந்த டாஸ்மார்க்லேருந்து கட்சி நிதி ஃபண்ட் வாங்குறாங்கன்னு சொல்றாரு. அது பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பயே அவங்க எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை இருந்திருந்தா இதே தோணியில பேசியிருப்பாரான்னு தெரியல. அவர் கோர்வையா பேசிட்டு இருந்தாரு. அவங்க ஏந்து அப்பயே கிளம்பிட்டாங்க. இப்போ திமுக வந்து ஒன்றும் கிளம்பாம அவர் பேசுறதை கேட்டு எதிர்பதில் கொடுத்துருக்கலாம். அவங்க வெளியே வந்தது அவங்களோட தவறை தான் நான் பார்க்குறேன். திமுக தவறு தான். அவங்க நின்று கொடுத்துருக்கணும். ஏன்னா நிறைய பேசினார், சோஃபா மாடல் பற்றி பேசினாரு, அப்புறம் ஊழல் பற்றி பேசினாரு, நிறைய பேர் மாட்டி வைப்பதில்லை, நிறைய பேர் சிக்கி வைப்பதில்லைன்னு சொல்றாரு. எல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் அந்த இது தோனிலே பேசல. அவர் வந்து நார்மலா நம்மள மாதிரி பேசுறாரு. மின்சாரத்துறை அமைச்சர் வந்து நாங்க என்னோட சார்பில் இன்னும் 2 நல்ல ஒரு வெள்ளை அறிக்கை வரும், அதுல நீங்க என்னென்ன வாங்கியிருக்கீங்க, எப்படி என்ன லட்சணத்துல வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறீங்க. நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க, அது என்னத்துக்கு? ஃபர்ஸ்ட் இப்ப தொழில்துறை அமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்களே வந்து என்ன சொல்றாங்க,
திமுக ஆட்சியில வந்து 32,000 கம்பெனியோ என்னமோ போயிடுச்சுன்றாங்க. 2,30,000 பேருக்கு மேல வந்து வேலை கிடைச்சிருக்க வேண்டியது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேப்பர்ல ரெண்டுமே பிரிண்ட் அவுட் அதை எடுத்து காட்டுறாங்க. கலர் ஜெராக்ஸ். கலாச்சாரம் எடுத்து காட்டுறாங்க. ஏங்க முதல்ல என்னென்ன கம்பெனின்னு சொல்லுங்க. இப்போ உங்க ஆட்சி நீ வந்த சரி, நீங்க அதை சொல்றதுனால என்ன நோக்கம் இருக்கு? அப்ப நான் வந்தாலும் அதே மாதிரி விட்டு கொடுத்துருவேன், கர்நாடகா போ ஆந்திரா போன்னு விட்டு கொடுத்துருவேன்னு சொல்றீங்களா? அதை சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க. நீங்க கம்பெனி வர வச்சீங்களா? இல்லையே. கம்பெனி நீங்க வர வைக்கலையே. வர கம்பெனி போயிடுச்சு. ராயல் என்ஃபீல்ட்லாம் இப்ப நீங்க வந்த அப்புறம் தான் விட்டீங்க. இல்ல இது எம்ஓயு சைன் பண்ணது வந்து திமுக ஆட்சியில. இவங்க வந்து எதுவுமே இன்னும் வரல. அதான் வரலையே, அதுதானே சொல்றேன். அப்ப அவங்க விட்ட மாதிரி நீங்களும் விடுறீங்க. இப்ப இவரும் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்றாரு. கொடுங்க. அது இவர் முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான். அது வந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க, ஆனா எந்த பார்ட்டின்னு சொல்ல மாட்டாரு. அந்த மாதிரி இப்போ ஆந்திராவில வந்து அவரு இன்னொருத்தர் இருக்காருல்ல, அதான் நீங்க முன்னாடி கேட்டீங்களே, ரமேஷா, இவரு அறநிலையத்துறை அமைச்சர். அவர் பேசுறாரு, சேகர் பாபு வந்து மல்டிபிள் பார்க்கிங்க்கு வந்து ஏதோ சைன் பண்ணிருக்காரு, அது தவறுன்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கு இவரு எழுந்து என்னமோ பெரிய எப்படி சொல்றதுன்னா, உலகத்துல இருக்க மொத்த அறிவும் அவருக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரி அது வீரவசமா பேசி அப்படியே உட்காந்துட்டாரு. அது இப்ப விச்சல் அரசு போட்டு அப்படியே பத்தியா எங்க அண்ணன் எப்படி பேசுறாரு அப்படின்னு என்ன பேசுறாரு. மக்கள் வந்து அடிப்படையா வந்து கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு நல்ல நிம்மதியோட வந்து சூப்பரா வந்து போயிட்டா போதும், அதுதான் மக்கள் கேட்கறாங்க. இவ்வளவு தானே சொல்றாரு. எங்க மக்கள் வந்து போவாங்க, அவங்க கார் எடுத்துட்டு வந்து எங்க விட்டு போவாங்க? ரோட்ல விட்டு போவாங்க. அதுக்கு தாங்க பார்க்கிங் வசதி வேண்டும். இப்ப கார்ல போறவங்க தானே அதிகம் கோயிலுக்கு போறவங்க. கார்ல போறவங்க ஃபேமிலியோட போறாங்க, மனநிறைவோட உள்ள வந்துட்டு அப்புறமா சாமி கும்பிடுவோம், அது சரிதான். வெளியே ஒண்ணுமே வண்டியை எங்க ரோட்ல விட்டு போறதா? எனக்கே அது மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. கோயிலுக்கு போகும்போது விட முடியாம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இறக்கி விட்டுட்டு நானே 1 கிலோமீட்டர் தள்ளி எது போய் ஒரு ஓரமாக விட்டுட்டு நான் நடந்து வந்திருக்கேன். அப்போ மல்டிபிள் அந்த பார்க்கிங்ன்றது வந்து நம்ம வந்து எதோ பெரிய கார்பரேட்டர் எதுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. மக்களுக்கு வந்து வண்டி விட்டுட்டு போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வர்றது தான் அந்த பார்க்கிங் வசதி வேண்டும். அதே என்னமோ வந்து சேகர் பாபு தப்பு பண்ண மாதிரியும் இவர் வந்து என்னமோ கரெக்டாக பேசின மாதிரியும் இருக்கு. ஒன்றுமே புரியல. சரிங்க, மனநீரோடு நாங்கள் உள்ள வந்துட்டோம், காம்பவுண்ட் உள்ள வந்துட்டோம், கோயில் உள்ள வந்துட்டோம்னா நாங்கள் மனநீரோடு சாமி கும்பிடுவோம், எங்களுக்கு அந்த வசதி தேவைதான். உள்ள வரணுமே, முதல்ல காரை விடணுமே. எப்படி வாசல்ல நீ பட்டிட்டு அப்படியே உள்ள எப்படி அது எப்படி போக முடியும்? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு 1000 பேர் வந்துட்டோம் கார் எடுத்துட்டு, அப்படிதானே வரவங்க. இப்போ எல்லா கோயிலுக்கும் அப்படிதானே வராங்க. 1000 காரை எப்படி நிறுத்த முடியும்? ரோட்லயே விட முடியுமா? அந்த வசதி இல்லை, குறைபாடு நிறைய கோயில்கள் இருக்கு. பார்க்கிங் வசதி ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி தியேட்டருக்கு வந்தால் ஒரு பார்க்கிங் வசதி தேவைப்படுதோ, அது போல் வந்து கோயில்களுக்கும் பார்க்கிங் வசதி தேவை. கார் நிறுத்த முடியாமல் நிறைய பேர் அவசரப்படுறாங்க. அதை சொன்னதுக்கு என்னமோ இவர் விரோதமாக பேசிட்டு உட்கார்றாரு. இல்லை கோயிலில் பார்க்கிங் வசதி தான் இப்போ பெரிய பிரச்சனையா? கோயிலில் எவ்வளோ சிலைகள் காணாமல் போயிருக்கு, என்னென்னமோ நடந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ இப்போது தமிழ்நாட்டுக்குன்னு சேர்ந்த சிலைகள், பாரம்பரிய சிலைகள், மன்னர் காலத்தில் இருந்த சிலைகள் எவ்வளோ காணாமல் போயிருக்கு, எவ்வளோ என்னென்ன அறநிலைத்துறைக்குன்னு ஒரு சொத்து மதிப்பு இருக்கும். அந்த சொத்து மதிப்பு என்ன, எவ்வளவு போயிருக்கு இந்த ஆட்சியில் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வேலிடான அதான் சொல்றேன். எவ்வளவு சொத்துக்கள் வந்து திருடப்பட்டிருக்கு. அதே போல வந்து காசு கட்டாமே 90 ஆண்டுகளுக்கு 99 ஆண்டுகளுக்கு லீஸ் எடுத்து வச்சிருக்காங்க, கடை வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன போயிட்டு என்னன்னு பாருங்க. அதெல்லாம் மீட்டு இருக்க கோயிலுக்கு உண்டான வருமானத்தை ஏற்படுத்துங்க. அதை விட்டுட்டு அந்த திட்டம் எனக்கு என்னமோ சரிதான் தோணுது. பார்க்கிங் வந்து நம்மளுக்கு தேவைதான். பார்க்கிங் இல்லாம சாமி எப்படி போய் கும்பிட முடியும்? எல்லாரும் நடைப்பயணம் வர மாட்டாங்கல்ல. யாருக்கு நடந்து வரா? இப்பெல்லாம் குறைஞ்சபட்சம் 2 வீலர்லயாச்சும் வராங்க. ஆமா, ஆனா 2 வீலர் விடுறதுக்கும் பார்க்கிங் வசதி வேணும்ல. ரோட்ல விட முடியாது இல்ல. பார்க்கிங் வசதி வச்சுட்டு அங்க வந்து ஊழல் நடக்காம பாத்துக்கணும். அதுதான் உங்களோட வேலை. ஒரு டோக்கன் சிஸ்டம் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காருக்கு 5 ரூபா வாங்க போறாங்க, இல்ல காருக்கு 10 ரூபாய், இதுக்கு பைக்குக்கு 5 ரூபா வாங்க போறாங்க. அதுவும் வருவாய் தான் வரப்போகுது. அதுவும் வந்து அறநிலைத்துறை வருவாயில் தான் வரப்போகுது. தாராளமா பண்ணலாம். அது என்னமோ பெரிய தப்பு மாதிரி சேகர் பாபு என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி அவங்க நிம்மதியா வந்து சாமி கும்பிட்டு போனோம், அது போதும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி பதில் விட முடியல. யாரு? சபாநாயகர். போதும், நீங்க உட்காருங்க. அவர் பதில் கொடுத்தாரு, நீ பதில் கொடுத்தாரு, போதும். அவர் திருப்பி சொல்லிட்டாரு, அது வேற தேவையில்ல, மனநிறைவா வந்து கொடுத்து சாமி கும்பிட்டு போறா போதும்னு சொல்லிட்டு அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு. அது திருப்பி பதில் சொல்லல. ஏங்க மனநிறைவா வராங்க, அது பிரச்சனை இல்ல. கார் எங்கெங்க விடுவாங்க? அதை கேட்கறதுக்கு இவருக்கு பதில் கொடுக்கணும்ல. பார்க்கிங் 1 கிலோமீட்டர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மனநிறைவு எங்க வரும்? அது வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இறக்கி விட்டு நான் போயிட்டு 1 கிலோமீட்டர் விட்டுட்டு நடந்து வரதுக்குள்ள நான் சாமி பார்த்துட்டு வந்தேன்றாங்க. அப்படி எத்தனை பேர் நடந்திருக்கான்? கூட்டு போறவங்க ஒரு சில பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து கார்லயே உட்காரவங்க தான் அதிகம். நான் கார்லயே வந்துடுறேன், நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்கன்ட்டு. இதெல்லாம் நம்மள மாதிரி அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் வந்து நார்மல் பீப்புள் இல்லையா? அவங்க நார்மல் பீப்புள் இல்லையா? அதனால அவங்க கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்பாங்க. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கு பதிலுக்கு ரொம்ப நன்றி.